வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது அரைக்கீரை பொரியல். நம்ம டெய்லியும் சாப்பாட்டில் ஒரு கீரை எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ அது எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து செவந்ததும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். இது கூடவே 25 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஒரு 10 பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வதக்கி விடும்போது அப்படியே சுருங்கிடும். இப்போ கீரை பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நிறையா போட்டுட்டிங்கன்னா திருப்ப எதுவும் பண்ண முடியாது. அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு கூட எக்ஸ்ட்ரா தேவைன்னா போட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைக்கீரை பொரியல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.